ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரப்போகுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அம்மாவோட ரிங் ஒருத்தன் போட்டிருந்தான்ல மிஸ்டர் கியான், அவனை தான் பார்க்க வராங்க. பட் அவன் ஜெயிலுக்கெல்லாம் போய் இப்போ திருந்திட்டான். இவங்க அவன்கிட்ட சாரி கேட்கவும், சிச்சா அதெல்லாம் அவசியம் இல்லைப்பா, நீங்கள் மட்டும் என்னை ஜெயிலுக்கு அனுப்பலன்னா இப்போ நான் ஒரு சரியான பாதையிலேயே போயிருக்க மாட்டேன்ல, என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ரிங்கோட செல்லர் யாருன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறியா? சும்மா கேட்டால் சொல்லிடுவானா? கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் அவரை ஒரு 2-3 டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் இன்ட்ரோ பண்ணி வச்சான் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டேன். இந்த வாங்க நம்ம ஹீரோ முன்னாடியே பார்த்துருக்கான். இவங்க அம்மாவுக்கும் அந்த வாங்குக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு. பட் இதை ஹீரோன் கிட்டலாம் சொல்லலை. இங்கே அந்த கியானும் வாங்க எங்கே இருக்கான்னு ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு இன்ஹேங்கிற ஹோட்டல் இருக்காருங்கிற விஷயத்த சொன்னதும் ரொம்ப தேங்க்யூன்னு 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனால் இந்த திருட அந்த வாங்கு கால் பண்ணி உன்னை ஒரு 2 பேர் தேடிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில, இடத்த சொல்லிட்ட, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்கன்னு போட்டு விட்டுட்டான். இதே பேர்ல 2 ஹோட்டல் இருக்கு, நீ இங்க போய் தேடு நான் இங்க போய் தேடுறேங்கிற மாதிரி பிரிஞ்சு வந்து தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வாங் டாக்ஸி ஏறி போறத ஹீரோயின் பார்த்துட்டா. ஸோ டக்குன்னு ஃபாலோ பண்ணி போக இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவன் நேராக ஒரு ரேஸ் கிளப்குள்ள போயிட இவளால மேற்கொண்டு உள்ள போக முடியல. ஸோ இந்த லொக்கேஷனை ஹீரோவுக்கும் சியாவுக்கும் அனுப்பிவிட்டு ஹெல்ப் கேட்குறான். இந்த பக்கம் அந்த உள்ள வந்த வாங் ஹீரோவோட அம்மாவை மீட் பண்றான். நெங்ஸுவில் இருக்க நிலத்தை யூஸ் பண்ணி நிறைய ஃபண்டை மேக் பண்ணதுக்கு காரணமே நீ என்னை என்கரேஜ் பண்ணதாலையும் என்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணதாலையும் தான். பட் நீ ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி மொத்தம் அந்த ப்ராஜெக்டையே டேக் ஓவர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அதுலேருந்து ஏகப்பட்ட காசு உனக்கு வரும்ல, எனக்கும் அதுலேருந்து பணம் வேணும்னு கேட்குறான். நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் போட்டது தானே, திடீர்னு நீ என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உனக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். உன் பேரும் இதில் அடிப்படுன்னு உனக்கு பயமா இல்லையாங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறான். இங்கே வெளியே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கால, டக்குன்னு ஒரு கார் போகுது, உள்ள யாருன்னு தெரியல. கரெக்டாக அந்த இடத்துக்கு சியோ வந்துட்டான். இந்த ரேசிங் கிளப்போட ஓனரே காயும் அப்புறம் என்னோட இன்னொரு பழைய ஃப்ரெண்டும் தான் சொல்லிட்டு இவனுக்கு பாஸ்வேர்டு தெரியும். ஸோ போட்டு உள்ளே போய் பார்த்தா ஆளை காணோம். சரிவா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சுட்டு உள்ளே போய் பார்த்தா அதையும் யாரோ டெலிட் பண்ணிட்டாங்க. பின்வழியாக தான் போயிருப்பாங்கன்னு அங்கே வந்து பார்க்க கரெக்டாக ஒரு கார் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ அதில் உள்ள ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அந்த பேக் சைட் வழியாக நம்ம ஹீரோ தான் போயிருக்கான். இவன் தான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னவன். உள்ளே கூப்பிட்டு வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இந்த ஃபோட்டோவை எடுத்தோன்னு சொல்லி ஹீரோவும் காயும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை காட்டுறான். 2 பேரும் க்ளோஸாக இருப்பாங்க போல, அப்படியே பிரிஞ்சுட்டாங்கன்னு கேட்க வேர்ல்ட் மெமரி சாம்பியன்ஷிப் ரேஸ்க்காக 2 பேரும் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் என்னாச்சுன்னு தெரில, காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் ஜின்யூ வரமாட்டேன்ட்டு போயிட்டான். இதனால அவங்க தோத்து போயிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வர அப்போ போன ஜின்யூ தான் இதுவரை திரும்பியே வரலங்கிறான். எதனால் அவன் இந்த ஊரை விட்டு போகணும்னு கேட்க கரெக்டாக தெரில, மேபி அவங்க அம்மாவால் தான் அவன் இந்த ஊரை விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேங்கிறான். ஹன்ஹாய் குரூப்போட சேர்வுமன் அவங்க தான். ஜின்யூவை அவங்க ஒரு மகனாக பார்க்கவே இல்லைங்கிறான். இவங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து காரில் போனாங்கன்னு சொல்ல அந்த வாங் ஜின்யூவை பார்க்க வந்தானா இல்லை லிங்பேயை பார்க்க வந்தானா? லிங்பேயை பார்க்க வந்தா ஹன்ஹாய் குரூப் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஜின்யூ எதுக்காக இங்கே வந்திருக்கணும்? எதுக்காக அவன் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு போகிறான்? ஒன்றுமே புரியலேன்னு இவன் புலம்ப காலும் பண்ணி பார்க்குறான், எடுக்கவே மாட்டேங்கிறான். பார்த்தா இங்கே ஹீரோ அவங்க அம்மாவோட உட்காந்துட்டு இருக்கான். 8-9 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய ஃப்ரெண்டோட இன்னும் டச்சில் இருக்கீங்க போலையே. அவரை பார்க்கறதுக்காக தனியாக கார் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ மெண்டிங்கில் நடந்த சூசைட் கேஸ் பற்றி ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல ஒரு காருக்குள்ளே ஒரு லேடி ஆம்பளையோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத நான் அந்த வழியாக காரில் போகும்போது பார்த்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நான் போலீஸ்கிட்ட போய் பார்த்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா என்கிட்ட நீங்கள் பயங்கரமாக சண்டை போட்டீங்கிறான். அவங்க அம்மா இவன்ட்ட வாங் சிங் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அன்னைக்கு நான் அவனோட வேறு இடத்துல பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல நீ அவனை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. நான்லாம் அதை கிளியராக தான் பார்த்தேன். இவன் சொல்லும்போது நீ மருந்துகள் அதிகமாக எடுக்கிறதால நம்பரை மாற்றி சொல்லியிருப்பேன். உன் அப்பாவை கொண்டது பார்த்தாதுன்னு இப்போ என்னோட தொழிலையும் கெடுக்க வந்துட்டியான்னு இவங்க கேட்கவும் ஹீரோ இதை உண்மைன்னு நம்பிட்டான். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டேன் போலன்னு சொல்லிட்டு அப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி சூசைட் கேஸ்னே க்ளோஸ் பண்ணிட்டதால நானும் விட்டுட்டேன். பட் இன்னைக்கு மறுபடியும் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதை நான் பார்த்ததும் முன்னாடி நடந்த விஷயத்தையெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சொன்ன அந்த 15ஆம் தேதி பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சு மத்தியானமாக தானே திரும்பி வந்தீங்க. பட் அன்னைக்கு ஹெவி ரெயின்னு நீங்கள் சொன்ன அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த இடத்துல நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்க முடியும்னு கேட்க அப்படியா, பண்ணுறதை பண்ணிக்கோ, அதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போகும்போது இருங்க அவசரப்படாதீங்க,
இன்னும் நான் பேசி முடிக்கலன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறான். நீ என்னை ஏமாத்தணும் ட்ரை பண்ணனா இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு உன்னையும் சேர்ந்து மாட்டி விட்டுருவேன் அவன் மிரட்டியிருப்பான். ஸோ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன்னா இனிமேல் நானும் உன்னை தொல்லையே பண்ணாமல் போயிடுவேன்னு சொல்லியிருப்பான். என்ன இதை போலீஸ்கிட்ட கொடுக்க போறியா, கொடுத்துக்கோன்னு சொல்ல. சச்சா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பத்தாதுங்கும் போது இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்குறாங்க. என்ன சொன்னான்னு தெரில. அப்படியே கட் பண்ணா இப்போ வாங் இவங்க அம்மாவை மீட் பண்ணுறா மறுபடியும். பட் அவங்க தான் வில்லையாச்சே. வெளியே போனால் இவன் வேலையை காட்டிடுவான்னு சொல்லிட்டு ஆளுகளை வச்சு இங்கேயே கெடன்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நைட்டு போல் ஹீரோ ரூம்க்கு வந்ததும் என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறான். எப்படி என்னால் சாப்பிட முடியும், மத்தியானத்துலேருந்து தொடர்ந்து உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், நீ எடுக்கவே இல்லைன்னு சொல்ல. இங்கே பாரு சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு அந்த ஹோட்டலில் ஒன்றும் கிடைக்கல, நீ வாங்க மீட் பண்ணியான்னு கேட்கும்போது அவன் டக்குன்னு ஒரு கிளப்குள்ளே போயிட்டான். ஸோ என்னால் மீட் பண்ணவே முடியல. பட் அவன் பேக் சைடில் போனாங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது ஹீரோ முகம் லைட்டாக மாறுது. பட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றை கண்டுபிடிச்சேன். நீயும் காயும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை பார்த்தேன். ஆல்ரெடி பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஒன்றா தான் வளர்ந்தோம், சிஓ என்னோட காலேஜ் ரூம்மேட்டாக இருந்தாங்கிறான். இதை நீ என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு கேட்கும்போது உன்கிட்ட இதை மறைக்கணும்னு நான் நினைக்கல, என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் அவனை மீட் பண்ணவே மாட்டேன், ஸோ தேவையில்லாத கதைன்னு தான் நான் நினச்சேங்கிறான். பட் ஹீரோயினுக்கு அப்செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் லிங்பேயை மீட் பண்ணிட்டு வந்தங்கும் போது ஓ நீ உன் ஃபேமிலியோட சேர்ந்துட்டியா, நல்லபடியாக அவங்களோட பேசிட்டு வா, ஏன் சண்டை போடுறேன், நான் கிளம்புறேன், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்லை அவன் கூட. அடுத்த நாள் 2 பேரும் கிளம்பியே வந்தாச்சு. அதான் கல்யாணமே ஆயிடுச்சுல, உன்னோட மொத்த திங்ஸையும் எடுத்துட்டு என் வீட்டுக்கே வந்துடலாம்லங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்கும் போது கரெக்டாக 2 வீட்டிலேருந்து பாட்டி வெளியே வந்து நின்றுக்கிட்டு ஹீரோட பாட்டி எல்லாருக்கும் சேர்ந்து சமைச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. ஏதோ நடக்காத மாதிரியே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அதை போட்டால் நீ அவ்வளோ அழகா இருப்பங்க. எது வெட்டிங் ட்ரெஸ்ஸா, அவளுக்கு சைனீஸ் முறையில தான் கல்யாணம் நடக்க போகுது, அதான் ட்ரெண்டிங்ன்ட்டு திரும்ப இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஓமட்ட, எத்தனை நாளாக உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்கவும், இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால தாங்கிறா. அடேங்கப்பா அடுத்த நல்ல நியூஸ் வரப்போகுதான், அப்போ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஃபேங்கியா கடையை காட்ட, ஃபேங்கியாவோட புருஷன் கடனை இவங்க கிட்ட வாங்கிட்டு தலைமறைவாகிட்டானாமா. ஸோ நீ தானே அவனோட பொண்டாட்டி, எங்க அவங்களதான் இருக்கான் கூப்பிடுங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அவன் எங்கே போனான்னு எனக்கே தெரில, வேணா பாருங்க கால் பண்ணி காட்டுறேன்னெல்லாம் சொன்னாலும் அப்போ சரி வர வரைக்கும் இருக்கிறோன்ட்டு உட்காந்துட்டானுங்க. சென் ஒழுங்கா கடைக்கு வந்து சேரு, கடைக்கார வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு அவனுக்கு கூப்பிடுறா. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் சொல்லிட, ஹீரோவும் வரங்கிறான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ட்டு வேக வேகமாக வரா. இங்கே இந்த ஹஸ்பண்ட் பையனும் வந்துட்டு, ஐயோ சாரிங்க சார், உங்களை ஏமாத்திட்டுலாம் போக மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேங்கிற மாதிரி சொல்ல, எப்பட்றா அடைப்பேன்னு கேட்குறாங்க. அதான் கடை இருக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தா கடையை விற்று கூட அடைச்சிருவேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். இவளுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் அவனும் வந்து, எனக்கு ஒரே டைட்டில் இருக்குது, இந்த ஒரு டைம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, வீட்டு பத்திரம் இருக்கல்ல அடகு வச்சு நான் இந்த கடனை மட்டும் அடைச்சிக்கிறேங்கிறான். காசு இல்லாமல் எப்படி கார் வாங்குற, பிஸ்னஸ் பண்ணுற, டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட கூட காணாமல் போயிட்டேன், உன் கடனை நான் வந்து அடைக்கணுமா, எப்போவோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, உன் கடனை நீ தான் அடைச்சிக்கணும்னு சொல்ல, என்ன விட்டா ஓவரா பேசுற, கல்யாணம் நானாலே எல்லாத்துலேயும் சரி பாதி பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுக்க இவன் ஓட, அதுக்கு முன்னாடி ஃபேங்கியா உள்ள போய் தாளை போட்டுக்கிட்டா. அவன் வேற வெளியே இருந்து தட்டவும் ஒதுக்கவும் செய்ய எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும். கரெக்டாக ஹீரோயின் வரும்போது அவன் கையிலிருந்து பிடுங்கிட்டு இருக்கான். குறுக்க ஹீரோயின் பூந்து அடிச்சு பிடுங்க பக்க அவன் தூக்கிட்டு ஓடிய போறான். ஆனால் கரெக்டாக செங்கு வந்து அவனை லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க, போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு செங்கு சொல்ல, நான் வீட்டை போய் க்ளீன் பண்ணும், ஸோ பையனை நீ போய் கூப்பிட்டு வந்துருன்னு செங்கு கிட்ட சொல்லவும் கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் பேசவே மாட்டேங்கிறாளாச்சு. ஸோ ஜின்யும் நீயும் செங்கும் போய் என் பையனை கூட்டிகிட்டு அவனை அப்படியே விளையாடுறதுக்கு எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க, நானும் எங்கோ அதுக்குள்ளே வீட்டை போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பிட்டா. இப்போ நம்ம செங்கு பையனை வந்து கூப்பிட வந்தா டீச்சர் அம்மா இவனை பார்த்து பயந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் செங்க கூப்பிட வந்ததே கிடையாது, யார் நீங்கள், கிட்ட வந்தீங்க போலீஸை கூப்பிட்டுருவேன்னெல்லாம் கத்த. இல்லை மேம், இவர் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவர்தான்னு பையன் போயிட்டான். வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணும் சரியா, எங்க உங்கள் நம்பரை கொடுங்கன்னு நம்பவே மாட்டேங்குது. காரோட நம்பர் பிளேட்டை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆமா நீங்கள் 2 பேரும் எதுக்காக என்ன கூப்பிட வந்தீங்கன்னு பையன் கேட்கவும், பொண்ணுங்கள்லாம் தனியாக ஃபன் பண்ண போயிட்டாங்க, பசங்களாம் நம்ம தனியாக ஃபன் பண்ணும்லன்னு சொல்லிட்டு இவன் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொன்னா கூட முதல்ல விளாடுறோன்னு சொல்லி கேமிங் சென்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டான். அங்கே ஹீரோவுக்கும் பையனுக்கும் போட்டி போயிட்டு இருக்கேன், பையன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி வேணும்னே ஹீரோவை கிள்ளி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு பையனை எப்படியோ ஜெயிக்க வச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் கிளவரில் கண்டுபிடிச்சிட்டான். போதும் இது எனக்கு பிடிக்கவே இல்லை,
எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போகக்கூடாதுல்ல, வாங்க போய் இப்போ சாப்பிடலான்ட்டு போயிட்டு இருக்கான். அங்கே வந்து உட்காந்தா ஹீரோ சோகத்தின் முழு உருவமாக உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாம் எனக்காக நடிக்க வேணாம். என் அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாரு, அதனால தான் என் அம்மா வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களுக்கு பெரியவங்க பிரச்சனை, குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பிரச்சனை. என்னோட மேக்ஸ் காம்படிஷன்லாம் நான் 2nd பிளேஸ் வந்துட்டேன். என்னாலே இதை ஏற்றுக்கவே முடியலங்கும் போது ஹீரோ என் ஒய்ஃப் என்னை இக்னோர் பண்ணுறா, என்னாலையும் இதை ஏற்றுக்க முடியலங்க. அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, கொண்டாந்து செங்கு ஃபோனை வாங்கி ஹனி மிஸ் யூ கிஸ் கிஸ் கிஸ்ன்னு மெசேஜ் போட்டு விட ஹீரோயின் கொஸ்டின் மார்க்கை போடுவாளாம். எல்லாம் வேஸ்ட்டாங்கிற மாதிரி இவனுக்கு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் வீட்டை க்ளீன் பண்ண வராங்களா, நாஸ்தி ஆகி கிடக்கு. அவ்வளோதான், இதை பார்த்ததும் ஃபேங்கி அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னோட வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு, அதனால தான் இவ்வளோ ஹர்ட் ஆகுறோங்கும் போது ஹீரோயினுக்குமே இங்கே அழுக வருது. அவன் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான், இதனால நாங்கள் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியல. சீக்கிரமாக கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்டோம், அவனா ஓப்பனை பானாதான் இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா இவளும். இப்போ அப்படியே செங்கும் பையனை ட்ராப் பண்ணிட்டு ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு உடனே கால் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்துவேன். சீக்கிரம் பேசி சரி பண்ணுங்கடா, போங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். போகிற வழி தானே என்னையும் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் காரில் வராங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அடுத்த டைம் இப்படி நடக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கிறான். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஃபேங்கியாவை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் கல்யாணம் பண்ணதும் அவ்வளோதான், அவள் வாழ்க்கை நீ சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி அவளோட வாழ்க்கை மாறும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியான்னு கேட்குறான். என்கிட்ட உனக்கு ஏதாவது சொல்ல இருக்கான்னு இவ கேட்க எதுவுமே பேசலாம. ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஹன்ஹாய் குரூப் இருக்கல, இவங்க அம்மாவோட பிஸ்னஸ், அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான் இவன். ஸோ இதில் நம்ம ஹீரோயினும் இன்வால்வ் ஆனால் அவளுக்கும் பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் அதை பற்றி அவன் சொல்லாமையே இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா 2 பாட்டிகளும் சேர்ந்து நகை கடையில் உட்காந்து நகை எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைக்காரமாவும் எதை காட்டினாலும் சுத்தம் செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ உடனே கோரஸாக 2 பேரும் அவங்கவுங்க பேத்தியும் பேரனையும் கூப்பிட்டு விட ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு நகை விலை ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ இன்னைக்கு வாங்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பெருசாக கலெக்ஷனே இல்லை, நம்மளோட வெட்டிங் யூனிக்காக இருக்கணும்ல, பொறுமையாக பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லவும் 2 பாட்டியும் சரின்ட்டாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் நம்மளோட வெட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிக்கலாங்கிறான். என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறேன்னு இவன் கேட்கும்போது என் அம்மாவோட கேஸ் சால்வ் ஆகிற வர எதுலேயும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அது உண்மையாக எந்த ஃபீலுமே ஆகலை. பாட்டிமாலாம் கல்யாணத்தில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க, எனக்கு கல்யாணம்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்கும்போது ஏன் அதுக்காக நீ வருத்தப்படுறியான்னு கேட்குறான். அவள் பதிலே பேசாமல் போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேங்கியா கடைக்கு வந்தா அவன் புருஷன் இவ செங்கோடு இருக்க ஃபோட்டோவையெல்லாம் ஃபுல்லாக ஒட்ட வச்சு இவ பேருக்கு எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறான். பையன் பார்த்தா அவன் என்ன நினைப்பாங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன் இதில் பாரு 2 பேரும் ஜோடியாக நல்லா இருக்கீங்க, உண்மையை சொல்லு, உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு இவ கேட்கும்போது என்னடி பேசுற, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா. சரி சரி நம்ம அவனுக்கு பாடத்தை புகட்டணும் இல்லைன்னு நேராக 2 பேரும் கிளப்புக்கு தான் வராளுங்க. கையில் பெயிண்ட் டப்பா இருக்கு, நீ பண்ணுறத பண்ணு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக கத்திக்கிட்டே உள்ளே வந்தவ பெயிண்ட் டப்பாவை எடுத்து அவன் மேலே கொட்டி விட்டுட்டு இவன் தான் என் புருஷன், என்னை கல்யாணம் பண்ணவன், ஆனால் இவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட கையால் ஆகல, இதை வச்சு என்னையும் என் பையனையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவத்தில் பயங்கரமாக கத்தி விட்டா. இவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் அப்புறமா பேசிக்கிறோன்னு எழுந்து போயிட இப்போதான் ஃபேங்கியாவுக்கு நிம்மதியாக இருக்கு. ஐயோ சாரி சார்னு நாஸ்தி பணத்துக்கு காசை கொடுத்துட்டு அந்த வீடியோவை பார்த்து பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இவனை போய் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எந்த கஷ்டமும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இந்த ஆம்பளைங்க வாழ்க்கையில வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும் போல. வளர்ந்ததுல இருந்து ஒரே கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு இவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ண. ஹீரோயினுமே இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணும்போது உண்மை சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ள என்னதான் போயிட்டுருக்குன்னு கேட்குறா. அவன் என்னை ஏமாத்திட்டான், என்கிட்ட போய் சொல்லிட்டான், ஆனால் பாரு இன்னும் நான் அவனை பிளைண்டா நம்பிக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக ஆயிட்டேனான்னு கேட்கும்போது இத்தனை நாள் இல்லடி, இப்போதான் நீ இப்படி இருக்க, இங்கே பாருமேங், உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கன்வின்ஸ் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் செங்குக்கிட்ட இதை யாராலையும் சரி பண்ண முடியாது, என்ன ஆனாலும் சரி முதல் அவளோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், ஸோ நான் அவளை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படி டென்ஷனாக இருக்கிறத பார்த்தாலே பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு எனக்கு புரியுது, என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு நான் பண்ணுறங்கும் போது எனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்குறான். இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவன் வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு வந்து ஹீரோ கேட்குறான். உன் வீடு பக்கத்தில் இருக்கு, நீ வழி மாறி வந்துட்டு நீவ சொல்லவும் அவன் கையை பிடிச்சு
காலையில் வெட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணலான்னு சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறான். அவள் கையை எடுத்து விட்டுட்டு, நீ தானே ரேசிங் கிளப்பில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணேன்னு கேட்குறான். அவள் எதுவுமே பேசல. நீயாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு என்கிட்ட வந்துருவேன்னு உனக்காக வெயிட் பண்ண. பட் அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நம்மளோட உறவு பொய்யாலையும் சீக்ரெட்டாலையும் வளர்ந்து வருதுன்னா அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இங்கே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திரும்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே ஒன்று திங்க் பண்ணுறான். அவங்க அம்மா ஹீரோ கிட்ட, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஸோ உன்னால் ஸ்டாக் ஓனர்ஷிப்பை மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு, உனக்காக நான் அதை சேஃப்டியாக பார்த்துக்குவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சைனை வாங்கியிருக்காங்க. பட் இப்போ மீட் பண்ணும்போது உனக்கு என்னதான் வேணும்னு அவங்க அம்மா கேட்டப்போ, எனக்கு என்னோடது திரும்ப வேணும், ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்தேன்ல, அது இப்போ எக்ஸ்பயர் ஆகிருச்சு, என்னோட 15% ஷேர்ஸை ரீக்ளைம் பண்ண போகிறேன்னு அவங்க அம்மா கிட்ட அன்றைக்கி சொல்லியிருந்திருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு சிஓ கால் பண்ணி, உனக்காக அந்த வாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஃபாலோ பண்ணப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். உங்கள் அம்மாவோட சூசைட் கேஸை பார்த்ததுக்கான ஒரு ஐ விட்னஸ் இருக்காங்க. உங்கள் அம்மா இறந்து போன நாள் அன்னைக்கு ஜியோ மெண்டிங்கில் உன் அம்மா ஒருத்தனோட காரில் பேசிகிட்டு இருந்ததை ஒருத்தர் பார்த்துருக்கிறதா போலீஸ்லேயே சொல்லியிருக்காங்க. பட் அவனே திரும்ப வந்து நம்பர் பிளேட்டை நான் சரியாக பார்க்கலங்கிற மாதிரி சொன்னதால தான் உனக்கு இந்த விஷயமே தெரியாமல் போயிருக்குன்னு சொல்கிறான். சரி, அவனோட டீட்டெயில் ஏதாவது சொல்லு, நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேங்கும் போது அதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அவனை தெரியும், அவன் வேற யாரும் இல்லை ஜின்யூ தானே சொல்ல. இவளாலேயே நம்ப முடியல. கரெக்டாக நம்ம ஹீரோவும் போட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்புறானா, நீ சொல்லு, நான் வேணா அவனுக்காக அவன்கிட்ட கேட்கவான்னு கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு ஹீரோவுக்கே தெரியாமல் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு ஜியாங்பேவே வந்துட்டா. அவன் நேராக அவங்க அம்மாவோட கம்பெனியான ஹன்ஹைக்குள்ளே போக இவளுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை. அப்போ கரெக்டாக ஒரு கார் வருது. உள்ள காய் தான், என்ன நீ ஜியாங்பே வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறான். என்னை ஃபாலோ பண்ணுறதே உன் வேலையை போச்சான்னு கேட்கும்போது, சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னு சிஓ எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான், நான் தான் வாங் மீட்டிங்கை வேற கேன்சல் பண்ணிவிட்டேன், இப்போ அவன் வேற மிஸ்ஸிங், ஸோ கண்டிப்பாக இதுக்கான பொறுப்பை நான் தானே ஏற்றுக்கணும், இன்னும் நீ அவனை தேடணும்னு நினச்சேன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்குறா. லிங்பேயோட ஹாய்லேண்ட் ப்ராஜெக்டை நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன், ஸோ உன்னால் அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே அப்ரோச் பண்ண முடியும், அதுக்கு நீ என் கம்பெனியில் திரும்ப ஜாயின் பண்ணால் மட்டும் போதும், இந்த ஹாய்லேண்ட் ப்ராஜெக்டே உனக்கு தான், நீ தான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்டை சைன் போடுறதுக்கு ஹன்ஹாய்க்கு தான் வந்திருக்காங்க. கரெக்டாக காய்க்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி இது மாதிரி ஜின்யூ திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட தான் சும்மா பயங்கர கெத்தாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயின்கெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோவும் இவளை பார்க்கவே இல்லையா. ஸோ அவன் ஆஃபீஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காயோட வர இவனுக்கு ஷாக்கு. இப்போ ஹீரோவோட அம்மாவோ ஹீரோவை இவன் தான் ஹன்ஹாயோட மிஸ்டர் லீ புது எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்ல காய் நம்ம ஹீரோயினை மோஸ்ட் ட்ரஸ்டடான ஒரு பர்சன், இந்த ப்ராஜெக்டை இவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு அம்மா ஹீரோயினுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்தா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு இவங்க 2 பேரும் 3வது மனுஷங்க மாதிரி கை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ மீட்டிங்கை போட்டு அந்த ப்ராஜெக்டெல்லாம் சைன் பண்ணியாச்சு. ஃபாஸ்ட்டாக உன்னோட கம்பெனியை வளர்த்துருக்க ஜின்யூ, காய்கிட்ட இருந்து இதெல்லாம் நீ கற்றுக்கோன்னு சொல்ல அவனும் சரிங்கிறான். சேச்சா, ஜின்யூ திரும்ப வந்திருக்கான்ல, நானும் மெங்கு தான் அவன்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு இவன் சொல்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், டின்னரில் எல்லாரும் மீட் பண்ணலான்ட்டு ஹீரோ மட்டும் அப்புறமா ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்ட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கிட்ட, நீ என்ன காயோட ஆஃபீஸில் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிட்டியா, அன்னைக்கு தான் அவன் கம்பெனியில் திரும்பி சேரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன்னு கேட்கும்போது, நீ உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸை திரும்ப டேக் ஓவர் பண்ணிட்ட, இன்னைக்கு நமக்கு பழக்கமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற, இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக தெரியலையான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.